subscribe our channel, touch the bell button, all. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கீங்களா? நம்ம இன்றைக்கி அஸ்மிதா ஸ்கிச்சனில் பாயசம் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ பாயசம் செய்யறதுக்கு கவுனி அரிசி எடுத்திருக்கேன். நான் கருப்பு கவுனி அரிசி எடுத்திருக்கேன். கருப்பு கவுனி அரிசியை ஒரு 12 hours நல்லா ஊற வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் எடுத்து தண்ணி ஊற்றி, நிறைய தண்ணி ஊற்றிக்கும், ஒரு சொம்பு தண்ணியே ஊற்றிக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு உங்களுக்கு தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சிங்க அப்படின்னா நல்லா இந்த மாதிரி நல்லா வேக வச்சு வரணும். அதுக்கப்புறம் லைட்டாக மத்து வச்சு இல்லைன்னா கரண்டி வச்சு நசுக்கி எடுத்துக்கோங்க. ஸோ இது சாதமாக சாப்பிட்றப்ப கொஞ்சம் சாப்பிட முடியாது. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக கொழக்கட்டை, பணியாரம், இட்லி, தோசை இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ஸோ நல்லா மசிச்சு வந்ததுக்கப்புறம் தேவையான அளவு வெல்லம் போட்டுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்தளவுக்கு போடுங்க. நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு அரிசிக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு வெல்லம் போட்டிருக்கேன். ஸோ வெல்லம் கரைஞ்சதுக்கப்புறம் நான் நாட்டு மாட்டு பால் அப்படிங்கிறனால 1 டம்ளர் பால் ஊற்றியிருக்கேன். நீங்கள் மாட்டு பால் இல்லை அப்படின்னா ஜெர்சி பால் ஊற்ற வேண்டாம், கடையில் வாங்குகிற பால் ஊற்ற வேண்டாம், பாக்கெட் பால் ஊற்ற வேண்டாம். அதுக்கு பதிலாக தேங்காய் பால் 1 டம்ளர் ஊற்றிக்கோங்க. ஸோ நல்லா கொதித்து வரட்டும். ஸோ இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் லைட்டாக ஒரு 1/4 டம்ளர் சுண்டுற மாதிரி டைமில் சுண்டதுக்கப்புறம் நல்லா கீ போட்டுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ கீ வேணுமோ அந்தளவுக்கு கீ போட்டுக்கோங்க. கீ போட்டிங்கன்னா டேஸ்ட்டு நல்லாவும் இருக்குது, குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இந்த செஞ்சு பாருங்கள். நான் இது 3 பேர்த்துக்கு அளவாக மட்டும் செஞ்சுருக்கேன். அதனால் ஒரு கைப்பிடி அளவு எடுத்திருக்கேன். ஒரு நேரத்துக்கு மட்டும் கரெக்டாக இருக்குது. இப்போ உங்களுக்கு முந்திரி, பாதாம் இதை நெய்யில் வணக்கி உள்ளே கொட்டிக்கலாம். நான் நெய்யில் வணக்கி கொட்டிட்டு பாருங்கள். ஸோ கலக்கி விட்டு இப்போ சர்வ் பண்ணலாம், ரெடியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பாயசம் செஞ்சு பாருங்கள். கருப்பு கவுனி அரிசியில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. கருப்பு கவுனியில் என்ன ரெசிபி செய்கிறது அப்படின்னு யோசிக்கிறவங்க குழந்தைகளுக்கு கொடுக்குறக்கு ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்குது. ரொம்ப நல்ல ரெசிபி இது. இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ உங்களுக்கு இது இந்த மாதிரி ஹெல்த்தியான டிஷ்ஷஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா